நண்பர்களே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இடம் வெறும் தண்ணி கிடையாது, இது ஒரு மரணக்குளம். தென் ஆப்பிரிக்காவில் சமீபத்தில் நடந்த இந்த சம்பவம் மொத்த உலகத்தையுமே ஒழுக்கிருச்சு. ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னோட காரில் வெள்ளத்தில் சிக்கிக்கிறாரு. ஆனால் அவர் காணாமல் போன கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருந்த ஒரு தீவில் நூற்றுக்கணக்கான முதலைங்களுக்கு நடுவில் ஒரு பயங்கரமான காட்சியை போலீஸ் பார்க்குறாங்க. ஒரே ஒரு 5 அடி நீள ராட்சத முதலையை மட்டும் ஹெலிகாப்டர் மூலமாக தூக்குறாங்க. எதுக்காக அந்த ஒரு முதலையை மட்டும் தூக்கணும்? அந்த முதலையோட வயிற்றுக்குள்ள இருந்த அந்த திகில் உண்மை என்ன? அந்த தொழிலதிபர் கதி என்ன ஆச்சு? இதை கேட்டா உங்க உடம்பே நடுங்கும். முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சம்பவம் தென் ஆப்பிரிக்காவோட கோமதி ஆற்றங்கரையோரத்துல சமீபத்தில் நடந்தது. 59 வயசான ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னோட போர்ட் ரேஞ்சர் கார்ல போயிட்டு இருக்கும்போது கனமழை காரணமா வெள்ளத்துல சிக்கிக்கிறாரு. கார் அங்கேயே நிக்குது. ஆனா அந்த தொழிலதிபரை மட்டும் காணோம். போலீஸ் மற்றும் மீட்பு குழுவினர் ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த ஆத்தோட நடுவுல இருக்கிற ஒரு சின்ன தீவுல பல முதலைங்க இருக்கிறதை பார்க்கறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட முதலை மட்டும் ரொம்ப விசித்திரமா நடந்துக்குது. அந்த முதலையை மட்டும் குறி வச்சு ஒரு அதிரடி ஆபரேஷன் நடக்குது. முதலைகள் நிறைஞ்ச அந்த தீவுல இறங்குறது சாத்தியமே இல்லை. அதனால ஒரு வீரமிக்க போலீஸ் அதிகாரி ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறு மூலமா அந்த தீவுல இறங்குறாரு. சுத்தி இருக்கிற முதலைங்களுக்கு நடுவுல அந்த ஒரு குறிப்பிட்ட பிரதமையை மட்டும் கட்டி ஹெலிகாப்டர் மூலமா தூக்குறாங்க. இதுதான் அந்த திகில் நிமிடங்கள். அந்த முதலையை தூக்கிட்டு வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்தப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அந்த முதலையோட வயிற்றுக்குள்ள மனுஷனோட உடல் பாகங்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த முதலையோட வயிற்றுல பல ஜோடி காலணிகளும் கிடைக்குது. இதை பார்த்தப்போதான் போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது வெறும் ஒருத்தரை மட்டும் கொன்ன முதலை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பல பேரை இது காவு வாங்கியிருக்குன்னு தெரியுது. உயிரோடு தின்னதா? அந்த தொழிலதிபர் வெள்ளத்தில் அடிச்சுட்டு வரும்போது உயிரிழந்தாரா? இல்ல அந்த முதலை அவரை உயிரோடு இருக்கும் போதே வேட்டையாடிச்சாங்கிற சந்தேகம் இன்னமும் இருக்கு. டிஎன்ஏ பரிசோதனை மூலமா தான் அந்த உடல் பாகங்கள் அந்த தொழிலதிபரோடது தான் உறுதி செய்யறாங்க. ஒரு அழகான வாழ்க்கை ஒரு சில நிமிஷத்துல ஒரு கொடூரமான மிருகத்தால எப்படி முடிவுக்கு வந்ததுங்கிறது தான் இங்க பெரிய சோகம். அந்த ஆப்பிரிக்க ஆற்றுப்படுகையில் இருந்த அந்த தீவு சாதாரணமான நிலப்பரப்பு கிடையாது. அங்க இருந்த மரங்களும் புதர்களும் முதலைங்க ஒளிஞ்சு வேட்டையாடுறதுக்கு ஏதுவா இருந்தது. அந்த தொழிலதிபர் வெள்ளத்துல அடிச்சிட்டு வரப்பட்டப்போ அவர் ஒருவேளை அந்த தீவுல கரை ஒதுங்கி இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஆனா அவர் கரை ஒதுங்குனா அந்த இடமே எமனோட வாசலா இருக்கும்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. சுத்தி நூற்றுக்கணக்கான முதலைங்க பசியோட காத்துட்டு இருந்த அந்த நரகத்துல அவர் எவ்வளவு நேரம் போராடி இருப்பாருன்னு நினைச்சா நெஞ்சு பதறுது. மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர்ல மேலே இருந்து பார்த்தப்போ எல்லா முதலைகளும் சாதாரணமா இருந்தது. ஆனா ஒரே ஒரு 5 அடி நீள முதலை மட்டும் ஒரு இடத்துல ரொம்ப நேரமா அசையாம ஏதோ ஒரு பெரிய இரையை சாப்பிட்டதுக்கான அறிகுறியோட இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த முதலையோட வாய்க்கிட்ட அந்த தொழிலதிபரோட சட்டையோட ஒரு சின்ன துண்டு சிக்கி இருந்ததை ஒரு கேமராமேன் கவனிச்சாரு. அதுக்கப்புறம்தான் அந்த ஒரு முதலையை மட்டும் குறிவைக்க முடிவு செஞ்சாங்க. அந்த தீவு முழுக்க முதலைங்க இருக்கிறதால யாராலையும் தரை வழியா அங்க போக முடியல. ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு கயிறு ஏணி மூலமா ஒரு துணிச்சலான அதிகாரி கீழே இறங்கினாரு. அந்த ஒரு முதலையை மட்டும் மயக்க ஊசி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள மற்ற முதலைங்க அவரை அட்டாக் பண்ண வர்ற அந்த காட்சிகள் நிஜமாவே ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருந்தது. ஒரு வழியா அந்த முதலையை மட்டும் கயிறு கட்டி ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு மேல போனாங்க. அந்த தீவுல இருந்த மற்ற முதலைங்க அந்த ஹெலிகாப்டரையே ஒரு நிமிஷம் முறைச்சு பார்த்த அந்த பார்வை இன்னும் பல பேரோட கனவுல பயத்தை வரவழைக்குது. அந்த முதலையை தூக்கிட்டு வந்து லேப்ல செக் பண்ணப்போ வெறும் அந்த தொழிலதிபரோட பாகங்கள் மட்டும் கிடைக்கல. அவரோட கையில் இருந்த ஒரு விலை உயர்ந்த வாட்சு அந்த முதலையோட வயிற்றுக்குள்ள சிதையாம அப்படியே இருந்தது. அதுதான் முதல் பெரிய ஆதாரமா அமைஞ்சது. ஆனா அதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அந்த முதலையோட வயிற்றுல இருந்த பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன சில மனிதர்களோட எலும்பு துண்டுகளும் அங்க இருந்தது. இது அந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையா அமைஞ்சது. இயற்கையின் நியதி மற்றும் பாடம் ஆப்பிரிக்க ஆத்துல இருக்கிற முதலைங்க எவ்வளவு நுணுக்கமா வேட்டையாடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த தொழிலதிபர் ஒருவேளை காரை விட்டு வெளியே வராம இருந்திருந்தா தப்பிச்சிருப்பாரோ என்னவோ. ஆனா அந்த நேரத்துல ஏற்பட்ட பதற்றமும் அந்த ராட்சத முதலையோட வேகமும் அவரை ஒரு நொடியில காவு வாங்கிடுச்சு. இந்த சம்பவம் நடந்த அந்த ஆற்றுப்பகுதி இப்போ ஒரு ஆபத்தான மண்டலமா அறிவிக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே, நாம பார்த்த இந்த சம்பவம் வெறும் ஒரு செய்தி கிடையாது. இது மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய கோடு எவ்வளவு ஆபத்தானதுன்னு நமக்கு உணர்த்துது. அந்த தொழிலதிபரோட குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய இழப்பு. இதே மாதிரி காடுகள் அல்லது ஆறுகள் இருக்கிற இடத்துக்கு போகும்போது நாம எவ்வளவு கவனமா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. ஏன்னா ஒரு சின்ன எச்சரிக்கை கூட ஒருத்தரோட உயிரை காப்பாற்றலாம். மீண்டும் ஒரு அதிரடியான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.